அச்சயா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் பாடல்களில் அமைந்திருக்கின்ற குடும்ப உறவுகளை பற்றி இங்கே காண இருக்கின்றோம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று தன் புகழை நிறுத்தி சென்றவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் மறைந்தாலும் அவரது பாடல்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித உள்ளங்களின் இயல்புகளை உள்ளவாறே பாடியதால் இவர் பாடல்கள் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இலக்கியங்கள் சமுதாயத்தின் தூண்களாகும். இவை எக்காலத்திலும் மக்களின் மனதை பண்படுத்தக்கூடியவை. இலக்கியங்களில் உள்ள கருத்துக்கள் மக்கள் வாழ்வாங்கு வாழ வழிவகுக்கின்றது. அவ்வாறு வாழ்வாங்கு வாழும் முறைகளையும் மனித உறவுகளின் வாழ்வியல் நெறிகளையும் இவரது பாடல்களின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார். குடும்ப உறவுகள் அப்படிங்கிற அமைப்பிலே இவரது பாடல்கள் பற்றி பார்ப்போம். வள்ளுவன் மனைவியை வாழ்க்கை துணை நலம் என்கிறார். கவிஞர் கண்ணதாசன் கணவன் மனைவிக்கிடையே விளங்கும் உறவு நிலைகளை பல நிலைகளில் குறிப்பிடுகிறார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று மனைவியின் பெருமையை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டியிருப்பதை இவ்வரிகளின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். கண்ணதாசன் மற்றொரு இடத்தில் இல்லறத்தில் மனைவியை பற்றி சித்தரிக்கும் போது, மாடத்தில் விளக்கு வைத்து தெய்வ தரிசனம் காண்கின்ற காட்சியினை, என் மாடம் முழுவதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு என்று குறிப்பிடுகிறார். கணவன் மனைவி உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கவிஞர், எத்தனை காலங்கள் சென்றாலும் கணவன் அவள் உள்ளத்தில் வீற்றிருக்கும் தெய்வம் என்றும், கணவனே கண் கண்ட தெய்வமாகும் என்பதை, காலங்கள் சென்றாலும் நீயே தெய்வம், கல்லாக நின்றாலும் நீயே தெய்வம் என்ற பாடல் வரிகளின் வாயிலாக கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். கணவன் மீது மனைவி வைத்திருக்கும் அன்பு தெய்வீகமானது. அத்தகைய அன்பை வைத்திருக்கும் அவனின் உள்ளம் தங்கத்தை விட உயர்வானது என்பதை இப்பாடலில் மூலம் நமக்கு காட்டுகிறார். தெய்வீக பண்பு நாம் கொண்ட அன்பு, என் உள்ளம் பொன்னென்று எந்நாளும் நம்பு என்கின்றார். கணவனும் மனைவியும் இருவேறு சூழல்களில் வளர்ந்து வந்து இவர்கள் திருமண பந்தலில் இணையும் போது பல்வேறு சிக்கல்கள் எழுவது இயல்பு. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உறுதுணையாக இருப்பதுதான் நல்ல உறவு முறைக்கு அடையாளமாகும் என்பதை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும் என்ற பாடல் வரிகளின் வாயிலாக கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நல் உறவை ஏற்படுத்தி வாழும் நிலையை இங்கு எடுத்துரைக்கிறார் கவிஞர். சமுதாயத்தில் முக்கிய பங்கை வகிப்பது குடும்பம். குடும்பங்கள் தான் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க உதவுகிறது. கண்ணதாசன் பாடல்கள் பல குடும்ப உறவுகளை வெளிப்படுத்துகின்றது. குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரிகளுக்கிடையே ஒரு மென்மையான இலையால் பின்னப்பட்ட உறவாகும். ஒரு குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி தந்தை தாய் தங்கை மகன் மகள் தாத்தா பாட்டி என்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும். ஒருவரின் உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். அப்போதுதான் அது நல்ல குடும்பமாக மதிக்கப்படும். அத்தகைய உறவு நிலையினை கண்ணதாசன் சுற்றம் கண்டால் அழைக்கின்றோம், சொந்தம் வந்தால் அணைக்கின்றோம், ஒன்றாய் வாழ்ந்து வருகின்றோம் என்று சிறப்பித்து பாடியிருக்கிறார். ஒன்றாய் இணைவதும் ஒன்றி வாழ்வதும் உறவுக்கு தனி மதிப்பு தரக்கூடியது என்பதை கவிஞரின் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. குடும்பம் என்பது ஒரு சமூக நிறுவனமாகும். தனி மனித விழுமியங்கள் இறந்தால் குடும்பம்
தனி மனித விழுமியங்கள் இருந்தால் குடும்பம் மிளிரும். குடும்ப விழுமியங்கள் செழித்தால் சமூகம் வளரும். கணவன் மனைவி உறவு பேணினால் குழந்தைகளின் வாழ்வு நலம் பெறும். குடும்ப உறவுகள் என்பது அன்பை அடிப்படையாக கொண்டது. உடன் பிறந்தோர், பெற்றோருடன் உடன் பிறந்தோர் என மரத்தின் பல கிளைகள் போன்று உறவினர்கள் அனைவரும் திகழ்கின்றனர். ஆறுவது சினம், சேருவது இனம் என்பது பழமொழியாகும். சுற்றம் தழுவுதல் என்பது மிக பழமையான விழுமியமாகும். குடும்ப உறவுகளுக்கு அடித்தளமாக விளங்குவது கணவன் மனைவி உறவாகும். திருமண வாழ்வு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் அற்புதமான வாழ்வு. இல்வாழ்வு சிறக்க கணவன் பேண வேண்டிய நெறிகளை கவிஞர் கூறுவதை, கருவடைந்த காதல் மனைவியை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுதல், தாய் கொடுத்த சீர்வரிசை குறித்து சாடையாய் பேசாமல் இருத்தல், வன் சொற்களை கொண்டு மனைவியை திட்டாமல் இருத்தல், பிறர் மூலம் மனைவியின் தவறுகளை பகிரங்கப்படுத்தாமல் இருத்தல் ஆகிய பண்புகளை கணவன் பின்பற்றினால் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் என்று கவிஞர் கண்ணதாசன் கணவன் மனைவி உறவுகளின் வாழ்வில் நெறிகளை எடுத்துரைக்கின்றார். அண்ணன் தங்கை அடுத்து கணவன் மனைவி உறவுக்கு அடுத்து அண்ணன் தங்கை உறவுகளை பற்றி சொல்கின்றார். அக்காலம் முதல் இக்காலம் வரை அண்ணன் தங்கை உறவு நிலை என்பது ஒரு உன்னதமான ஒரு உறவு. பொன் வைத்த இடத்தில் பூ வைத்து பார்ப்பதற்கு அண்ணன் என்ற ஒரு உறவால் தான் முடியும். அண்ணன் தன் தங்கையோடு பிறந்ததையே பெருமையாக நினைக்கும் காட்சியினை கண்ணதாசன் ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை பிறந்ததம்மா பிறந்ததம்மா, கருமணியும் துயரம் கண்டு இமைகள் தூங்குமா, அண்ணன் கண்ணீரில் மிதந்திட என் இதயம் தாங்குமா, வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா, தங்கை வாழ்வுக்காக என் சுகத்தை கொடுக்கின்றேனம்மா என்ற பாடல் வரிகளின் வாயிலாக அண்ணன் தங்கை பாசத்தினை அறிய முடிகின்றது. காலச்சூழலில் கரைந்து போன ஒரு அண்ணன் தன் தங்கையிடம் கொண்டிருந்த மதிப்பை தங்கை பெற்றெடுத்த ஆண் பிள்ளையிடம் கூறுகின்றார். மண், கடல், வானம் என்ற மூன்றும் அழிந்து விட்டாலும் என்னையும் என் தங்கையையும் பிரிக்க முடியாது. காலத்திற்கு அத்தகைய சக்தி இல்லை என்பதை கவிஞர் கண்ணதாசன் பின்வரும் வரிகளில் மெய்ப்பித்து காட்டுகிறார். மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல வளரும் வெளி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே,
வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. இப்பாடல் வரிகளின் வாயிலாக அந்த அண்ணன் தங்கையோட அந்த உறவுகளை என்றைக்குமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற கவிஞர் கூறுகிறார். எத்தனையோ படங்கள் வந்தாலும், அண்ணன் தங்கை படங்கள், உறவுகளை பற்றி பாடல்கள் வந்தாலும் கூட இந்த பாசமலர் பலருக்கு நிகராக எந்த ஒரு படத்தையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம சுட்டி காட்டுவதே பாசமலர் படத்தை தான். அண்ணன் தங்கை உறவு என்று பாசமலர் சிவாஜி சாவித்திரியா நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த பாடல் இன்றைக்குமே நம்முடைய எல்லோருடைய இதயங்களும் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த பாடல் இது கவிஞருடையது. அண்ணன் தங்கை உறவு என்றுமே புகழக்கூடியது என்பதை பாசமலர் படப்பாடலில் இவர் விளக்கி காட்டியிருக்கிறார். நம் தமிழ் சமூகத்தில் அண்ணன் தங்கை உறவு என்பது பாசம் நிறைந்த ஒன்று. பல சகோதரர்கள் சகோதரிகளை வாழ வைப்பதற்காகவே தியாக தீபங்களாக ஒளிவிட்டவர்கள். அத்தகைய சகோதரர்கள் ஒருவராக கவிஞர் நம் கண்முன் கொண்டு வருவதை, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள், கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் மிதந்து சென்றான், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள், கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் மிதந்து சென்றான். இந்த பாடல் வரிகளின் வாயிலாக அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். இப்பாடலில் ஒரு சகோதரன் தன் தங்கையை வாழ வைப்பதற்கு தன் உளப்பூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்பாடல் முழுவதும் தங்கையை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார். அண்ணன் மீது பாசம் வைத்து அண்ணன் இறந்தவுடன் தன்னுயிரையும் விட்ட தங்கையின் உண்மையான பாசத்தை புலப்படுத்தும் விதத்தில் பாசமலர் திரைப்பட பாடல் அமைந்திருக்கின்றது. தங்கை உயிர் எண்ணின் தன்னுயிர் வைத்திருந்தான், அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா என்று கவிஞர் கண்ணதாசன் பாடலின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். அண்ணன் தங்கை உறவின் மேன்மையையும் பாச பிணைப்பையும் இப்பாடல் வரிகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அங்கும் இங்கும் ஒன்றே இரத்தம், அண்ணன் தங்கை கொஞ்சம் முத்தம், ஒன்று சேர்ந்த விரல்களையே பிரிய வேண்டாம், உண்மையான பாசமே மறைய வேண்டாம் என்று பாடல் வரிகளின் வாயிலாக அண்ணன் தங்கை பாச உறவு என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கவிஞர் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தாய் சேய் உறவு பற்றி சொல்கிறாரு. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். உறவுகளில் புனிதமானது தாய் சேய் உறவு. தன் குழந்தை எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் தாய் அவனிடம் அன்பு காட்டுவாள். ஏனென்றால் இவள் பெற்றவள். பெற்ற மனம் பித்து என்பது பழமொழி. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற பழமொழியும் பொருத்தமானது. தன் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவனை அரவணைப்பது அவனது அன்னைதான் என்பதை, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, பிறர் பசித்த முகம் பார்த்தும் பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலையது என்ற பாடல் வரிகளின் வாயிலாக தாய் மகன் உறவினை புலப்படுத்தி கவிஞர் இங்கே காட்டியிருக்கிறார்.
கன்றின் கூறலும் கன்னி தமிழும் பேசும் வார்த்தை அம்மா அம்மா. இந்த பாடலிலும் அம்மாவோட சிறப்பை கவிஞர் சொல்கின்றார். அந்த தாய் மகன் உறவிற்கு ஈடே இல்லை என்பதை இந்த பாடல்களின் வழியாக காட்டுகிறார். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம அந்த தாய்மாமன் உறவுகள் என்பது மிகப்பெரிய நம்ம சமூகத்திலே உலவி வருகின்ற ஒரு உறவு. சமூகத்தில் குறிப்பிடத்தக்க உறவு தாய்மாமன் உறவு. தன் இல்லத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தாய்மாமன் பங்கு முக்கியமானதாகும். பெண் குழந்தை அழுதால் அதை தாளாட்டும் போது தாய்மாமனின் பெருமையை சொல்லி தாளாட்டுகின்றன. சீர்வரிசை செய்யும் பொழுது தாய்மாமன் சீரென்றே சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும் உறவு தாய்மாமன் உறவாகும். இத்தகைய உறவின் சிறப்பினை கவிஞர் கண்ணதாசன் தன் பாடலில் சிறப்பித்து பாடியுள்ளதை தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். இந்த பாடலின் வழி தங்கை மகளுக்கு தாய்மாமன் விலை உயர்ந்த பொருள்களை கண்டு சீதனமாக கொடுத்து தன்னுடைய மகனுக்கு மனம் முடிப்பான் என்று கூறியிருக்கிறார். இப்பாடல் வரிகளில் தாய்மாமனின் உறவு சிறப்பித்து கூறப்படுகின்றது. இங்கே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் அந்த மனைவியை இழந்தவன் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய பாடல்களில் சுட்டி காட்டுகிறார். தனது அன்பு மனைவியை ஒருவன் இழந்து விடுகின்றான். சோகத்தில் மூழ்கியவன் பிறகு உலக நிலையாமையை உணர்கின்றான். இந்த யாக்கை என்பது எல்லாமே உலகத்தில் உள்ள அனைத்தும் நிலையில்லாதது தான். அப்போ எப்போது ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஏற்படுகின்றதோ அப்போதே அந்த மனிதனுக்கு இறப்பும் என்பது உறுதிதான் என்ற உண்மை அவனுக்கு புலனாகிறது. இறந்த ஒருவனின் உயிரை எந்த வகையாலும் மீட்டிக்கொள்ள இயலாது என்பதையும் சாவுக்கோட்டைக்குள் சென்ற உயிர் திரும்பி வராது என்பதையும் தெரிந்து கொள்கின்றார். உடனே அமைதியில் தத்துவமாக பாடுகின்றார். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இந்த கவிதை வரிகளின் வாயிலாக கவிஞர் கண்ணதாசன் நிலையாமையினை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். நாம் பிறந்தது இவ்வுலகம் என்பது நமக்கு தெரிகிறது. இங்கு வந்த நாம் இறுதியில் எங்கு போகப் போகிறோம் என்பதும் நமக்கு தெரியாது என்பதை இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோட்டைக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இந்த
பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று அந்த கவிதை வரிகளின் வாயிலாக கண்ணதாசன் பல நுட்பமான வாழ்வியல் தத்துவங்களை மிகச் சிறப்பாக இந்த பாடலிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். வாழ்க்கை என்றால் இன்ப துன்பம் வருவதுதான் வாழ்க்கை. மனிதன் ஒன்றை இழப்பதும் ஏற்பதும் இயற்கையின் நியதி. இயற்கையை எவ்வாறு மாற்ற முடியாதோ அவ்வாறே மனித கூறுகளின் இயல்பையும் மாற்ற முடியாது. அதுபோல ஒவ்வொருவரின் வாழ்க்கையை அவரவர்களே வாழ முடியும் என்பதற்கிணங்க வாழ வேண்டும் என்பதை வாழ்வதில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை, போவதோர் நாள் வரும் போன பின்னால் இவன் ஆவதோர் பொருளில்லை, அறிவை நீ சத்தியம், அழுதேன் துடித்தேன் ஐயமேன் அச்சமேன் வாழ்வதே முடிவென வாழ்க்கையை தொடங்கினால் நெஞ்சமும் சந்நிதி நித்தமும் நிம்மதி என்ற வரிகளின் வாயிலாக வாழ்க்கையின் இயல்பினை அறிய முடிகின்றது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. எனவே வரும் துன்பங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மன உறுதியும் வேண்டும் என்பதை இவ்வரிகளின் வாயிலாக கவிஞர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். உறவுகளின் மூலம் நம்பிக்கை விதைக்கின்றார். மனிதன் ஒரு சமூக பிராணி. உறவின்றி எவனால் தனித்து இயங்க இயலாது. கணவன் மனைவி தாய் பிள்ளை அண்ணன் தங்கை நண்பர்கள் இப்படி பல உறவுகளில் மனிதன் தன்னை பின்னி பிணைத்துள்ளான். இந்த உறவுகள் ஒருவன் வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அமையும் போது அவன் வாழ்வில் வெற்றிப்படிகளை அடைய முடியும். கணவன் மனைவி உறவு நிலையில் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 வந்து மென்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா என் நெஞ்சில் மோதிரம் கொட்டுதோடி. உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா உன் உயிர் நின்னதென்றோ அப்படி சொல்லி அந்த உறவில் இருக்கின்ற அந்த பிணைப்பை காட்டுகிறார். அந்த நம்பிக்கை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதாவது கூட அந்த உறவுகள் இருக்கின்ற போது நமக்கு அந்த நம்பிக்கை பிறக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி அந்த ஊனமான கணவனையும் பெண் நேசித்தாள் அப்படிங்கிற ஒரு பாடல். தங்கத்திலே ஒரு கூரை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. இந்த பாடலிலே பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாக வாழ்ந்ததில் அந்த பாடல் பிறக்கின்றது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நெறிகளை எல்லாம் புகுத்தியவர் கண்ணதாசன் இந்த பாடல்களில் சுட்டி காட்டுகிறார். ஒருவன் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலம் இன்ப உண்மைகளை அனுபவித்து எடுத்துரைப்பதுதான் தத்துவமாக மாறுகின்றது. அது கண்ணதாசனுடைய வாழ்வில் பிரதிபலிப்பதை காண முடிகின்றது. ஞானிகள் அறிஞர்கள் ஒவ்வொருக்கும் தாம் வாழ்ந்த வாழ்க்கையின் எதிரொலிப்புகள் தத்துவங்களாக பல தலைமுறைகளுக்கும் தொடர்கின்றன. அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய தேவ வாக்குகள் சமுதாயத்திற்கு நலன்கள் உண்டாவதற்கு வழி செய்கின்றன. புத்தர், காந்தி, நேரு ஆகியோர் மறந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகளும் தத்துவங்களும் வளர்ந்து வருவதை கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். புத்தனுக்கு பிறகு இன்னொரு புத்தனும் இல்லை, ஆனால் புத்தனின் தத்துவங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதுபோல் நேருவுக்கு பிறகு இன்னொரு நேருவும் இல்லை, ஆனால் தத்துவங்களும் வெற்றி பெறாமல் போவதில்லை என்ற பாடல் வரிகளின் வாயிலாக எந்த இடத்திலும் தனக்கு சரி என்று படும் கருத்தினை வெளிப்படையாக கவிஞர் கூறுகிறார். நன்றி, வணக்கம்.